நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். waves of power.com. நேரம் கலையத்திலே 10:30 புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது ஒரு விசேட நிகழ்ச்சி. இன்றைய நாளும் எங்களோடு சர்வ வல்லமையின் நம்பிக்கையின் கூடாரம் பாஸ்டர் பால் டாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர் வின்சென்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நாங்க ரொம்ப கர்த்தருடைய கிருபையில இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒரு அற்புத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆமென் ஆமென். மிக மகிழ்ச்சியா இருக்குது. இன்றைய நாள் எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி சிறிது எங்களோடு பேசிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஊழியங்கள் எத்தனையாம் ஆண்டு இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தார், உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்கள், அந்த சாட்சியை சுருக்கமாக உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இன்னும் அது உங்களை பற்றி இன்னும் அறியக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 15 இயர்ஸ். 15 வருஷம் இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜரா இருந்து அதுக்கு பிறகு கர்த்தர் அழைப்பு கொடுத்தாரு. அழைப்பு கொடுத்த உடனே கர்த்தருடைய அழைப்புக்கு இணங்கி 1998 இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி ஃபெய்த் டேபர்னாக்கிள், சர்வ வல்லவர் நிழல் விசுவாச ஊழியங்கள் ஸ்டார்ட் பண்ணி கர்த்தர் அநேக இடங்களில் இந்த சத்தியத்தை நாங்கள் சொல்லும்படியாக நியர்லி 23 கண்ட்ரிஸ் நாங்கள் போய் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு மெயின் சபை சென்னையில் இருக்கின்றது. நாங்கள் ஒரு பெரிய மிரக்கிள் ஹீலிங் சென்டர் என்ற ஒரு ஸ்தாபனத்தை நாங்கள் நிறுவி, அது இன்டர்நேஷனல் ஸ்தாபனம். அது ஆந்திரா, தமிழ்நாடு அந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு கீழாக ஒரு 24 சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கர்த்தர் அற்புதமாக இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய ஊழியத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், மேக் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ரியாலிட்டி. உண்மையை ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும், கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு கர்த்தர் எங்களை அழைத்தார். ஆகவே நாங்கள் எங்கள் ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் தாமே அந்த ஊழியத்தை உறுதிப்படுத்தி அடையாளங்கள் மூலமாக ஜனங்கள் ருசி பார்க்கும்படியாக அவர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக நாங்கள் அநேக இடங்களில் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் சுருக்கமாக எங்களுடைய ஊழியத்தின் அம்சம். This is the short testimony of our ministry. மிக மகிழ்ச்சி. இப்பொழுது கனடா டொரண்டோவில் இருக்கிறீர்கள். எவ்வளவு நாட்களாக இருக்கிறீர்கள்? எப்பொழுது நீங்கள் மீண்டுமாக சென்னைக்கு புறப்பட்டு செல்ல? நாங்க இந்த 13th of மேல வந்தோம். இப்போ 13th of மேலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி யுஎஸ் நாங்கள் செல்கின்றோம். ஓகே, யுஎஸ் என்று அங்கு ஊழியத்தை முடித்துவிட்டு, என்றால் எங்களுக்கு எங்களுடைய டீம் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. ஆகவே அந்த ஊழியத்தை முடித்துவிட்டு நாங்கள் திரும்பவும் 25ஆம் தேதி சென்னைக்கு செல்ல இருக்கின்றோம். ஆமென். மிக மகிழ்ச்சி. ஆண்டோட பணியை ஒரு நாடாக சென்று செய்து கொண்டு வருகிறீர்கள். வாழ்த்துக்கள். மிக மகிழ்ச்சி இன்றைய நாளில் எங்களோட பேசிக்கொள்வது. நீங்கள் மீண்டுமாக சென்னைக்கு போனாலும் கூட எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய அநேக உங்களுடைய ஊழியங்களின் வீடியோக்களை நாங்கள் பார்த்திருக்கிறேன். வெரி குட். பார்த்திருக்கிறேன். ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் சென்னை போனாலும் நீங்கள் மீண்டுமாக எங்களோடு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்கு வைத்து இந்த ஊடகம் மூலமாக அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. என்றால் எங்களுக்கு இங்கே கிராஸ் கண்ட்ரி, அதாவது கனடாவில் 2 ஐபிடி டிவி சேனல் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய வார்த்தையை கொடுத்தா அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்கிற மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவ மக்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுற உங்களை போல ஊழியர்களுடைய பங்களிப்பு மிக மிக தேவை இந்த நாட்களில். ஆமா, ஏன்னா ஜனங்க ருசி பார்க்கலன்னு வச்சுங்களேன், எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆமா, அதுதான் மெயின். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா அநேகர் இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனையில இருக்காங்க.
பிரச்சனை பிடிச்சிருச்சுன்னா அவங்களை விட்டு போக மாட்டேங்குது. ம் அவங்களும் என்னென்ன ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணி போல. இந்த பாரம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு சீனியர் மேனேஜர் பொசிஷன்ல இருந்தேன். ம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதான் மெயின் பேங்க் ஆஃப் ம்ஹும். இந்தியா. அதுல வந்து கெஸ்ட் ஃபேக்கல்டி, அதுலயும் கெஸ்ட் ஃபேக்கல்டி என்ன கூப்பிடுவாங்க. ம்ஹும். ஏன்னா பேசிக்கலி மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ம்ஹும். ஆகவே அதெல்லாம் விட்டுட்டு வந்த நோக்கமே ஆண்டவன் என்ன சொன்னா, ஜனங்களுக்கு நீ போய் இந்த வார்த்தை உண்மை, அப்ப அவங்க ருசி பார்த்தாதான் அந்த வார்த்தை உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி நம்ம சொல்லிட்டே இருந்தோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அற்புதங்களை செய்பவர், ம். உன்னை நேசிக்கிறார், உண்மையில அக்கறையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா ம்ஹும். அவங்களுக்கு அந்த பதில் அவங்க பார்க்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சந்தேகம் வந்துடும்ல, ஆமா சந்தேகம் வந்து சோர்ந்து போயிடுவாங்க. அதுதான் இந்த மெயினா இந்த ஊழியத்துடையது. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த பிறகு அவங்களே போய் சாட்சி சொல்றாங்க, நாங்க போய் சொல்ல தேவையில்லை. ஆமென் ஆமென். இப்ப இந்த கனடாலேயே அநேக அற்புதங்கள், நாங்க செய்யல. ஏன்னா மனுஷனால அற்புதங்கள் செய்யவே முடியாது. முடியாது. ம்ஹும். தேவன் ஒருவரால் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். அவர் தான் செய்யறார். நாங்க வார்த்தையை போதிக்கிறோம். அந்த வார்த்தையை மார்க் 16:20 சொன்ன பிரகாரமாக வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் அடையாளங்கள் மூலமா. அதான் ஆண்டவர் செய்யறாரு, இந்த ஊழியத்தை தான் செய்யறாரு. அதனால ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இருக்கு. ஜனங்களை சந்தோஷப்படுத்த போது சந்தோஷமா இருக்கும்போது நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்ல. ஆமென். அதனாலதான் அதான் பிரதர், உங்க ஊழியமும் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அநேகருக்கு இந்த சத்தியங்களை எடுத்து சொல்லும் போது அவங்களும் பலன் அடைகிறார்கள். ஆமென் ஆமென். மிக மகிழ்ச்சி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை சிறிதாக எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் இன்றைய நாளும் அதை கேட்கட்டும். கேட்டு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவரை ருசி பார்க்கட்டும். அவர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் என்று வேதத்தில் சொன்ன விதமாக கர்த்தரை ருசி பாருங்கள் என்ற மாதிரி நீங்களும் ஆண்டோடைய வார்த்தையை இன்றைய நாள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். பின்பதாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்ப நான் தொடங்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களை யாவரையும் மூடுவதாக. இந்த ஊழியங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். நீங்களும் இன்று ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். சங்கீதம் 34:8 நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் நல்லவர். நீங்க போய் மற்றவன்கிட்ட போய் கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்ப்பது என்றால் அனுபவித்து பார்ப்பது. உதாரணத்துக்கு அந்த காலத்துல கேசி தாஸுடைய ரசகுல்லா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால் இந்த கேசி தாசன் கம்பெனி இருக்கு. அவருடைய ரசகுல்லா வேர்ல்டு ஃபேமஸ். உலகம் முழுவதும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் அந்த காலத்துல, இந்த காலத்துல செய்யறாங்க, ஆனா அந்த காலத்துல ரொம்ப பாப்புலர். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் மட்டும் சொல்லியிருப்பாங்க, இந்த கேசி தாஸுடைய ரசகுல்லா ரொம்ப அருமையா இருக்கு, இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம், நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா அதை நீங்க ருசித்து பார்த்தாதான் அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நல்லவர். நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கர்த்தர் நல்லவர் தான். ஆனா நான் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். அப்ப நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க போய் மற்றவர்களுக்கு நீங்க தைரியமா ஆணித்தரமா நீங்க சொல்வீங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி என் குடும்பத்தை ஆட்டி படைத்து எங்களுடைய நிம்மதியை குலைத்து கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட அருமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தார். இன்று எங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சொன்னபடியே, அவருடைய வார்த்தையின்படியே அவர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். நாங்கள் அதற்கு அடையாளங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு ஆணித்தரமாய் பேசும்போது கேட்கிறவர்களுக்கும் ஒரு உற்சாகம் உண்டாகும். என்ன இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கின்றதே என்று சொல்லி அவர்களும் இந்த கர்த்தரை நோக்கி வருவார்கள். ஆகவே இந்த பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மறந்துவிடக்கூடாது. இது கொடிய காலங்கள். வேதாகமே தெளிவாக சொல்லுகிறது, கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று. அப்ப இந்த கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களை சுற்றிலும்
பலவிதமான பிரச்சனைகள், நெருக்கங்கள், வியாதிகள், நடக்கக்கூடாத அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அநேகர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், லிவிங் ப்ரூஃப் ஆஃப் அ லவ்விங் காட். அப்படின்னா அன்பின் தேவனை நிரூபிக்கிற ஜீவனுள்ள சாட்சி. அப்ப அன்பின் தேவன் தான். ஆனா அன்பின் தேவனை நிரூபிக்கிற ஜீவனுள்ள சாட்சியா இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதை நிரூபிக்கும்படியாக தான் தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருப்பது. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார். கிறிஸ்து யாரு? சாத்தானை ஜெயித்த கிறிஸ்து, நோய்களை ஜெயித்த கிறிஸ்து, சாபங்களை முறித்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்து வேற எங்கும் இல்லை, வெளியே இல்லை, உங்களுக்குள்ளாக இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் நீங்க தனிமையாக செல்லவில்லை. இதை நீங்க மறக்க கூடாது. உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறபடினால் கிறிஸ்து உங்களோட வருகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் ருசி பார்க்கும்படியாக கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் போகிற இடமெல்லாம் கிறிஸ்துவின் வாசனையானது மற்றவர்களுக்கு வீசும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்ட அற்புத சந்ததி. ஆகவேதான் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கேட்டு நாம் பயந்து போகக்கூடாது. சூழ்நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு நாம் என்ன நடக்கப் போகிறது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து நம்மை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 2:9 சொன்ன பிரகாரமாக நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தேவ பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதற்காக ஒரு நோக்கத்தோடு உங்கள் மூலமாக தம்முடைய வல்லமையை ஜனங்கள் ருசி பார்க்கும்படியாக நீங்கள் தான் போய் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லும் போது கர்த்தர் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கரமானது உங்களுக்காக நிச்சயமாக கிரியை செய்யும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால் ஒருவரும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று மேற்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. இது நல்லா புரிஞ்சுங்க, வாய்க்கவே வாய்க்காது. ஆயுதங்கள் உருவாகட்டும். வேதம் சொல்லுகிறது, உருவாகும் ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. அப்படி என்றால் சாத்தான் செய்யும் எல்லா திட்டங்களும் பலிக்கவே பலிக்காது. அவன் வேலையை அவன் ஒழுங்கா செய்யறான். சாத்தானுடைய வேலை என்னது? யோவான் 10:10 சொன்ன பிரகாரமாக திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப சாத்தானுக்கு இன்னொரு பெயர் திருடன். இயேசுதான் அப்படி அழைக்கிறார். யோவான் 10:10 அவன் எதற்காக வருகிறான்? திருடவும். பாருங்க, அவன் வேலை திருடுற வேலை தான். அடுத்தது கொல்ற வேலை. அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு போயிட்டோம். நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் சாத்தானை ஜெயித்த கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, சூழ்நிலையை கண்டு பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கும் வரை ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை ஆட்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜீவனுள்ள சாட்சியாக தான் நீங்கள் இருப்பீர்கள். ஏசாயா 61:9 வேதம் சொல்லுகிறது, உங்களை காண்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பாருங்க, என்னத்தை அறிந்து கொள்வார்கள்? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இன்று அநேகர் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதீர்கள். என்றால் என்னாகும் 24:1 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளையே, நீங்கள் இஸ்ரவேல், அது தெரியுமா உங்களுக்கு? கலாத்தியர் 3:29 ஆபிரகாமின் சந்ததி யார் என்றால் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் யார் என்றால் கிறிஸ்துவனுடையவர்கள். கலாத்தியர் 3:29 கவனியுங்கள், என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இன்றைக்கு இஸ்ரவேல் நம்பதான். அப்போ இஸ்ரவேல் ஆகிய உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமானது அவர் நிச்சயமா செய்வார். இதை புரியாம நிறைய பேர் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறாங்க. நீங்க செய்ய வேண்டியது, கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்வதற்கு
நீங்கள் தேடி ஓடுங்கள். கர்த்தருடைய வசனத்தை நன்றாக அறிந்து கொள்வதற்கு உங்கள் நேரத்தை செலவழியுங்கள். கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சே இருங்கள். இதுதான் நம்முடைய வேலை. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். சகோதரி சகோதரியே, ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவர் தான் உன்னை தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனின் முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம். முன்னறிவு என்ன அறிவு? முன்னறிவு. அப்படின்னா நடப்பதற்கு முன்பாகவே, நீங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இதுதான் முன்னறிவு. எபேசியர் 1:4 வேதம் சொல்லுகிறது, உலகம் தோற்ற முன்பே உங்களை தெரிந்து கொண்ட தேவன். பாத்தீங்களா? உலகம் தோற்ற முன்பே நம்மை தெரிந்து கொண்டவர். அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு விசேஷமான ஜனம். ஆகவேதான் இந்த நேரத்தில் வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை அற்புதங்களை செய்கிற வார்த்தை. இந்த வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் பிரச்சனைகளை முறிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை பிசாசின் வல்லமையை அழிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை வியாதிகளை ஒழிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை உங்களை காக்கிற வார்த்தை. உங்கள் குடும்பத்தை கட்டுகிற வார்த்தை. உங்களை பிள்ளைகளை பாதுகாக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையினால் நீங்கள் அநேக காரியங்களை, செய்யக்கூடாத காரியங்களை உங்களால் செய்ய முடியும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை, அப்படி என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். உனக்கு ஒரு நல்ல காலத்தை கர்த்தர் தொடங்கும்படியாக காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ கர்த்தரோடு ஒத்துழைக்க வேண்டும். நீ ஒத்துழைக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உனக்காக நிறைவேற்றும்படியாக தம்முடைய பலத்த கரத்தை நீட்டுவார். ஆகவேதான் இந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார், நான் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை ருசித்து பாருங்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவனே, உன் வாழ்க்கை மாறப்போகிறது, நிச்சயமா மாறப்போறது. ஏன் தெரியுமா? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாயினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 தேவன் சொல்லுகிறார். அப்ப நீங்கள் பிழைப்பதற்கு அப்பமும் தேவை. ஆனா நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக நிறைவேறும். மத்தேயு 24:35 சொல்லப்பட்ட பிரகாரமாக வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அப்படி என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒளிந்து போகாது, நிச்சயமாக நிறைவேறும். அப்படி என்றால் உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக பாதுகாப்பார், கண்டிப்பாக சொன்னதை செய்வார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி சொல்லப்பட்டு 3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாத்தீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? அப்படின்னா நீங்க என்ன செஞ்சாலும் வாய்க்கும். நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குனீங்கன்னா வாய்க்கும். நீங்க திருமணம் செய்வீர்கள் என்றால் அந்த குடும்பம் வாய்க்கும். எல்லாமே வாய்க்கும். நீங்க வேலை செய்றீங்கன்னா அதுவும் வாய்க்கும். செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இவனுக்கு கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கின்றது. அந்த பிரியத்தினால் இரவும் பகலும் அவன் செய்யற வேலை கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற வேலை. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக கிரியை செய்யும். எப்படி கிரியை செய்யும் கேட்காதீங்க, அது கிரியை செஞ்சு கொண்டிருக்குதான் நிற்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் போது தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். நாங்கள் மரிக்கப் போகிறோம் என்று புலம்பினார்கள். மோசையிடத்தில் புலம்பினார்கள், ஐயோ நாங்கள் சாவ போகிறோம், தண்ணி இல்லையே என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, தண்ணி இருந்ததா? இல்லையா? இருந்தது. ஆனால் அவர்கள் அறியாத இடத்தில் இருந்தது. அவருடைய மாம்ச கண்களினாலும் அவருடைய ஞானத்தினாலும் அவர்களுக்கு அது புரியவில்லை. அவர்கள் பார்த்தால் தண்ணீர் இல்லாத வனாந்திரம் என்று அவர்கள் சோர்ந்து போனார்கள். ஆனால் தண்ணீர் எங்கிருந்தது? கண்மலைக்குள்ளாக இருந்தது. யாரும் கண்மலைக்குள்ளாக தண்ணீர் இருக்கிறது என்று யாருமே தெரியாது. ஆனால் தேவன் வெளிப்படுத்தினார்,
உன் கோலை நீட்டி என்று சொன்னார். அந்த கண்மலை பார்த்து இன்னொரு முறை பேசு என்று சொன்னார். அப்போ கண்மலையை பார்த்து பேசின உடனே அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. தேவ பிள்ளைகளே பாருங்க, பேசும்போதே தண்ணீர் கண்மலைக்குள்ளாக இருந்து வருகிறது. இது நடக்கக்கூடிய காரியமா? ஆனால் அப்படிதான் நடந்தது. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உன்னுடைய மனித அறிவினால், உன்னுடைய மனித ஞானத்தினால் புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய ஐம்புலன்களினால் தேவனுடைய திட்டத்தை உன்னால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் தேவன் உன்னை வழி நடத்தி கொண்டு செல்வார் என்றார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீ வனாந்திரத்தில் இருந்தாலும், அவாந்திர வழியில் இருந்தாலும், மகா பெரிய வறட்சியில் இருந்தாலும், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் நடுவே இருந்தாலும் ஒன்றும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. என்றால் கர்த்தருக்கு உனக்காக அவர் தீர்மானித்த காரியத்தை செய்யும்படியாக அவர் கரத்தை உனக்காக நீட்டுவார். அவர் கிரியை செய்யும் போது நீ அறியா புரியா நினையா காரியங்கள் உனக்கு முன்பாக நடப்பதை நீ கண்டு பிரமிப்பாய். ஆகவே தேவ பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை நிச்சயமாக உயர்த்த போகிறார். நிச்சயமாக உன்னை பாதுகாக்க போகிறார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது, கண்டிப்பாக நடக்க போகிறது. ஏசாயா 60:20 உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அப்படின்னா துக்க நாட்கள் முடிந்தது, கண்டிப்பாக முடிந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீ தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு, தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, தேவ கிருபையினால் மூடப்பட்டு, தேவ வார்த்தையினால் வழி நடத்தப்பட்டு தேவனுடைய நன்மையை நீ ருசி பார்க்க போகிறாய். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடு. நான் வார்த்தையை கேட்கிற நபராக இருக்கக்கூடாது, கேட்ட வார்த்தையை ருசி பார்க்கிற நபராக மாற வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் ருசி பார்க்கிற கூட்டமோ மிகவும் குறைவு. தேவன் வார்த்தையை ருசி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வார்த்தையை பேசின ஒரே நோக்கம், அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் அந்த வார்த்தையை ருசி பார்க்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு தான் வார்த்தையை பேசினார். ஆகவே இன்று நாம் வார்த்தையை ருசி பார்க்கிற கூட்டமாக மாறுவோம், வார்த்தையை நிரூபிக்கிற கூட்டமாக மாறுவோம். நம்மை காண்கிற யாவரும் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இருக்கிறது. எப்படி கிதியோன் மேல் கர்த்தர் கரம் இருந்ததோ, யோசுவாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததோ, எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததோ, அதே போல இந்த நாட்களில் உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய நன்மையை நீங்கள் ருசி பார்த்து அநேகருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உச்சரிக்கிறேன். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த நேரத்தில் உங்களை உயிர்ப்பித்து விட்டது. கர்த்தர் அநேக காரியங்களை செய்வேன் என்று சொல்லிவிட்டார். சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றப் போகிறார். அவருடைய வார்த்தை போய் சொல்லவே சொல்லாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, மறந்து போகாதிருங்கள். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேல் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே, தேவ பிள்ளைகளாக உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகவே உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அனாதி சித்தம் என்ன தெரியுமா? உபாகமத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தி விட்டார். உபாகமம் 5:29 அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் பொல்லாத உலகத்தில் வாழ்கின்ற ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். அது என்ன தெரியுமா? அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும், அவர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள், நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவர்கள் பிள்ளைகளும் பாருங்க, உங்களை மாத்திரம் இல்ல, உங்கள் பிள்ளைகளை சேர்த்துட்டாரு. நீ இயேசுவை அறிந்து கொண்டாய் என்றால் உங்கள் பிள்ளைகள் உன் நிமித்தம் நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. வார்த்தை பாருங்க, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும்னா நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு. இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாளளவும், இந்த பொல்லாத உலகத்தில் ஜீவிக்கிற நாளளவும், துர்ச்செய்தி கேட்கிற இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாளளவும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. இதுவே தேவ திட்டம், இதுவே தேவ சித்தம், இதுவே தேவ வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் ஜீவியுங்கள். ஏனென்றால் அந்த வசனத்தில் பார்ப்பீர்கள்,
அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி எனக்கு பயப்படத்தக்க இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். அப்ப தேவனுக்கு பயப்படணும். தேவ பயம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய நன்மையை எப்படி நீ ருசி பார்க்க முடியும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவ பயம் கிடையாது. தேவ பயம் இல்லாமல் இஷ்டப்படி ஜீவிக்கிறார்கள், மாம்சத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள், பலவிதமான சிந்தனைகளுக்கு தங்களுடைய மனதை ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவ பயம் இல்லாத ஜனங்கள், தேவ பயம் இருக்கிறவர்கள் பயப்படுவார்கள். நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், என் கண்களினால் நான் இதை பார்க்க மாட்டேன், என் காதுகளினால் நான் கேட்க மாட்டேன், என் மனதை இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், தேவ பயத்தில் நாடோறும் இருப்பேன். நீதிமொழிகள் 23:17 தேவ பயத்தில் நாடோறும் இருங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. தேவ பயத்தில் நாடோறும் இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு ஜீவிப்பார்கள். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 128:4 இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வருங்க, தேடி வருங்க. நீங்க தேடி போகாதீங்க, தேடி உங்களை தேடி வரும், கண்டிப்பா வரும். நாணித்தரமா சொல்றேன், வராம இருக்கவே முடியாது. என் தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு 5 கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இதுதான் நமக்காக வைக்கப்பட்ட சுதந்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்த நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். பிசாசின் கிரியைகளை காண்பாய் என்று போடவில்லை, வியாதியின் கிரியைகளை காண்பாய் என்று போடவில்லை, பில்லி சூனியத்தின் கிரியை காண்பாய் என்று போடவில்லை, தீமையின் கிரியை காண்பாய் என்று போடவில்லை, எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, எருசலேம் வாழ்வை பார்ப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ பயத்தோடு நாடோறும் இந்த உலகத்தில் ஜீவியுங்கள். தேவ வார்த்தையினால் மூடப்பட்டு, தேவ வார்த்தையினால் நடத்தப்பட்டு, தேவ வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற தேவ ஜனமாக ஜீவியுங்கள். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள். அந்த கரமானது நீங்கள் அவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுத்தபடியால் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி தீங்கு தொடாதபடி உங்களை காத்து உங்களை உயர்த்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ செய்து ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கும்படியாக நிச்சயமாக கிரியை செய்ய போகிறது. நீங்கள் தோல்வியை பார்க்க முடியாது, வெற்றியை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வானொலியை நடத்துகின்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேன்மேலும் இது பெருகுவதாக, ஆசீர்வாதமாய் இருப்பதாக, தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு அநேகருக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிற கருவியாக இந்த வானொலி நிலைமானது மாறுவதாக நீங்களும் மாறுவீர்களாக. மாரநாதா. ஆமேன், ஆமேன். மிக ஆசீர்வாதமான செய்தி பாஸ்டர்.